வெல்கம் டு ஆல். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்கனாமிக் கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ண ஒரு பர்சனாக இருப்பீங்க. பட் இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகும்போது அப்படி ஒரு பர்சனாக இருக்க மாட்டீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம், யூனிட் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூனிட் 1ல் நேஷனல் இன்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் அந்த நேஷனல் இன்கம்ல என்னென்ன டாபிக் படிக்க போகிறோம் அப்படின்னு நான் லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்கை நான் என்ன கொடுத்துருந்துச்சேன், ஃபஸ்ட்டு சாப்டர் நேஷ்னல் இன்கம். அந்த நேஷ்னல் இன்கமில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா வாட் இஸ் எக்கனாமிக்ஸ். ஓகே, எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எக்கனாமிக்ஸ்னால் என்ன ஒரு பேசிக்காக ஒரு டெஃபினேஷன் உங்களுக்கு தெரியணும். இது நீங்கள் மக்கப் பண்ணுங்கன்னு சொல்ல, பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படின்னா ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன் அன் எக்கனாமி. ஓகே, ஒரு எக்கனாமியில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்குது, அதை பற்றி படிக்கிறது தான் வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே 2 வேர்டு இருக்குது, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருக்குது, எக்கனாமின்னு 2 வேர்டு இருக்குது. இது என்ன எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு எக்கனாமி இங்கே ஒரு எக்கனாமின்னு கேட்பீங்க. ஸோ இந்த எக்கனாமி அப்படின்னா ஒரு பிளேஸ். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேவா? மதுரையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஏன்னா இது ஒரு பிளேஸ், ரைட்டா? அந்த மாதிரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஒரு இடத்துல நடக்குது, ஓகேவா? அதுதான் நம்ம அதை பற்றி படிக்கிறது தான் எக்கனாமி. ஸோ எக்கனாமி அப்படின்னா ஒரு பிளேஸ். இங்கே வந்து நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம எக்கனாமின்னு மென்ஷன் பண்ணுறது த்ரூ அவுட் இந்தியா, இந்த ஓவரால் இந்தியாவை தான் நம்ம எக்கனாமின்னு சொல்கிறோம். இந்தியான்னு கூப்பிடாம எக்கனாமின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னா, ஆக்டிவிட்டினா நமக்கு தெரியும், ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், ஓகேவா? அதுதான் ஆக்டிவிட்டி. பட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா எனி ஆக்டிவிட்டி டன் ஃபார் பெனிஃபிட்ஸ் ஆஃப் அதர்ஸ் விச் இன்வால்வ்ஸ் மானிட்டரி டிரான்சாக்ஷன். இங்கே மானிட்டரி டிரான்சாக்ஷன் தான் வேர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா எனி ஆக்டிவிட்டி நீங்கள் எது பண்ணாலும், எந்த வகையான செயல் நீங்கள் செஞ்சாலும், ஓகேவா, அது வந்து எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா டன் ஃபார் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் அதர்ஸ். அடுத்தவங்க தேவைக்காக நீங்கள் பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் அடுத்தவங்க தேவைக்காக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணி, நீங்கள் அந்த விஷயம் உங்களுக்கு பண்ணி கொடுத்த உடனே அவங்க உங்களுக்கு மணி கொடுக்குறாங்க, ஓகே, விச் இன்வால்வ்ஸ் மானிட்டரி டிரான்சாக்ஷன். உங்களுக்கு மணி கொடுக்குறாங்க, உங்களுக்கு மணி ரிட்டர்ன் வருது அப்படின்னா அதுதான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம். இந்த மானிட்டரி டிரான்சாக்ஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கிடையாது. எனி ஆக்டிவிட்டி விச் டன் ஃபார் பெனிஃபிட்ஸ் ஆஃப் அதர்ஸ். ஓகேவா? நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, அந்த ஆக்டிவிட்டியை அடுத்தவங்க பெனிஃபிட்காக பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு மணி ரிட்டர்ன் வரல அப்படின்னா அது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கிடையாது. ஸோ இந்த மானிட்டரி டிரான்சாக்ஷன் தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை டிஃபைன் பண்ணுது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் இருக்க வீட்டில் வந்து ஹவுஸ் ஹோல்ட் இருப்பாங்க, ரைட்டா? ஒய்ஃப் இல்லாட்டி மதர் யாராவது இருப்பாங்க. அவங்க நமக்கு என்ன பண்ணுறாங்க, குக் பண்ணி தராங்க, ரைட்டா? அவங்க ஏன் குக் பண்ணுறாங்க? ஓகே, குக் பண்ணுறது ஒரு ஆக்டிவிட்டி, ஓகேவா? எனி ஆக்டிவிட்டி, ஓகே. அது மாதிரி குக்கிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி டன் ஃபார் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் அதர்ஸ். யாருக்காக பண்ணுறாங்க? உங்களுக்காக பண்ணுறாங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக பண்ணுறாங்க, ரைட்டா? ஸோ டன் ஃபார் த அதர்ஸ், அடுத்தவங்க நன்மைக்காக தான் நம்ம சாப்பிட்ணும், ரைட்டா? உயிர் வாழ்கிறதுக்கு அடுத்தவங்க பெனிஃபிட்காக தான் அம்மா வந்து பண்ணி கொடுக்குறாங்க. பட் நம்ம காசு கொடுக்குறோமா? அதுக்கு கிடையாது. நம்ம மதருக்கோ இல்லை ஒய்ஃபுக்கோ யார் நம்மளுக்கு ஃபுட் வீட்டில் பண்ணி கொடுத்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு மணி கொடுக்க மாட்டோம், ரைட்டா? அதனால இங்கே மானிட்டரி டிரான்சாக்ஷன் இன்வால்வ் ஆகலை. அதனால அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்ல மாட்டோம். அதுவே நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஓகேவா? ஒரு ஹோட்டலில் செஃப் இருக்காரு, அவரு உங்களுக்கு குக் பண்ணுறாரு, அது ஒரு ஆக்டிவிட்டி. யாருக்காக பண்ணுறாங்க? நீங்கள் போய் பசிக்குதுன்னு சாப்பிட்றீங்க, ஸோ உங்களோட பெனிஃபிட்காக பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சோன்னே என்ன சொல்லுவீங்க? அமௌண்ட் கொடுப்பீங்க கேட்டுட்டு, ரைட்டா? அப்போ மானிட்டரி டிரான்சாக்ஷன் இன்வால்வ் ஆகுது, நீங்கள் மணி கொடுக்குறீங்க, அதனால அது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 3 டைப்ஸ். என்னன்னா பிரைமரி ஆக்டிவிட்டி, செகண்டரி ஆக்டிவிட்டி அண்ட் டெர்ஷரி ஆக்டிவிட்டி. ஒன்றும் இல்லை, காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை, ஓகேவா? ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். ப்ரைமரி ஆக்டிவிட்டினா உங்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணாட்டியும் உங்களுக்கு டைரெக்டாக இந்த எர்த்துலேருந்தே கிடச்சிரும், அதுதான் ப்ரைமரி ஆக்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள்னா ஃபிஷ்ஷிங். ஓகே, நீங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷை நீங்கள் தான் உருவாக்குறீங்களா? இல்லை, நீங்கள் சும்மா கடலுக்கு போய் அந்த நெட்டு போட்டால் ஃபிஷ் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு போகுது, ரைட்டா? இப்போ வந்து மைனிங் பண்ணுறாங்களா, சுரங்கம் தோன்றாங்கல்ல, அதில் போய் மினரல்ஸ்லாம் வெளியே எடுக்கிறாங்க, ஆயிலெலாம் வெளியே எடுக்கிறாங்க. அந்த ஆயிலெலாம் உருவாக்குனது நீங்களா? இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி அங்கே இருந்திருக்கு, நீங்கள் எடுக்கிறீங்க, அவ்வளோதான். அப்படி தானே? இப்போ அக்ரிகல்ச்சர் இருக்குது, அக்ரிகல்ச்சரில் பயிரெல்லாம் நீங்கள் பயிர் அந்த சீடு மட்டும் போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வளர்ந்து வருது இல்லை? அது வளர்க்க நீங்கள் எதுவுமே பண்ணல, அது ஆட்டோமேட்டிக்காக லேண்ட்லேருந்து வளர்ந்து க்ரோ ஆகிட்டு வருது. இப்போ நீங்கள் சும்மா நிறைய ட்ரீ இருக்குல்ல, மாங்காய் மரம்னு வச்சுக்கோங்க, சும்மா சீடை மட்டும் நீங்கள் போட்டு விட்டாலே அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வளர போகுது. அது வளர்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ணல,
ரைட்டு. அதோடைய ஓன் மெக்கானிசம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இயற்கையாக அதுவே உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதுதான் ப்ரைமரி ஆக்டிவிட்டி. ஸோ அக்ரிகல்ச்சர், ஃபிஷ்ஷிங், மைனிங், இதெல்லாமே வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். செகண்டரி ஆக்டிவிட்டி அப்படின்னா இந்த ப்ரைமரி ஆக்டிவிட்டியில் கிடைச்சிருச்சுல்ல, அதை நீங்கள் இங்கே இன்புட்டாக யூஸ் பண்ணுவீங்க. இன்புட்னா ரா மெட்டீரியல் பேசிக், அதை வச்சு நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு அவுட்புட் கொண்டு வருவீங்க. ஸோ செகண்டரி செக்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லுவோம். மேனுஃபேக்சரிங் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ப்ரைமரி ஆக்டிவிட்டியில் ஒரு எக்ஸாம்பிள் என்ன இருக்குது, ஃபிஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட வேண்டாம். காட்டன், பஞ்சு வந்து உங்களுக்கு இயற்கையாக பஞ்சு அதோட மரத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதுதான் உங்களுக்கு வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டி. அது நீங்கள் செகண்டரி ஆக்டிவிட்டிக்கு கொண்டு போகிறப்ப இதுதான் என்னோட இன்புட், ரைட்டா. இந்த காட்டனை வச்சு நான் ஒரு ஷர்ட் நான் வந்து காட்டன் ஷர்ட் வந்து நான் உருவாக்கிட்டேன். இதுதான் என்னோட அவுட்புட் இப்போ, ரைட்டா. இதுதான் செகண்டரி ஆக்டிவிட்டின்னு சொல்கிறது. ஓகேவா. ப்ரைமரி ஆக்டிவிட்டிலேருந்து கிடைச்ச ஒரு பொருளை எடுத்து அதை மாற்றி இன்னொரு பொருளை நான் உருவாக்குறேன். அங்கே நடுவில் ப்ராசஸ் பண்ணுறேன்ல, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா. ஸோ இப்படி அந்த மேனுஃபேக்சரிங் தான் செகண்டரி செக்டார் அப்படின்னு சொல்கிறது. டெர்ஷியரி செக்டர் அப்படின்னா வந்து இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டீச்சிங், நான் இப்போ உங்களுக்கு இந்த டாப்பிக்கை டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அதுவே ஒரு சர்வீஸ் தான். இல்லாட்டி பேங்கிங், இப்போ உங்களுக்கு ஜிபேலாம் யூஸ் பண்ணுறீங்களா, அது ஒரு கைண்ட் ஆஃப் சர்வீஸ் தான். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்களோ, இப்போ வந்து கேப், ஓலோ இல்லாட்டி ஊபரில் வந்து ரைடு வந்து புக் பண்ணுறீங்க, இது எல்லாமே கைண்ட் ஆஃப் சர்வீஸ். ஜொமேட்டோ இருக்குது, உங்களுக்கு ஷாப்புக்கே போகாமல் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, இது கைண்ட் ஆஃப் சர்வீஸ் தானே. இதெல்லாமே டெர்ஷியரி செக்டாரில் வரும். ஓகே, அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரைமரி அண்ட் செகண்டரியை டேஞ்சபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் ப்ரைமரி அண்ட் செகண்டரியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் டச் பண்ண முடியும். இங்கே காட்டனாக இருக்கட்டும், இல்லாட்டி அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், எல்லாமே உங்களால் டச் பண்ண முடியும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணிவிட்டு வரக்கூடிய பொருளை நீங்கள் டச் பண்ண முடியும், ரைட்டாக. டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், வேறு எதுவாக இருக்கட்டும், உங்களால் டச் பண்ண முடியும். ஆனால் இதை வந்து இன்டான்ஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சர்வீஸை நீங்கள் டச் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் சாப்டர் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டாப்பிக்கே உங்கள்கிட்ட டச் பண்ண முடியுமா? இல்லை, லேர்ன் தான் பண்ண முடியும், டச் பண்ண முடியாது, ரைட்டா. அதனால தான் இது இன்டான்ஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஒரு பேசிக். இதுவே நான் ரொம்ப நேரமாக டீச் பண்ணிட்டு இருக்கேன், பட் இதுதான் பேசிக். ஓகே, வாட் இஸ் எக்கனாமிக், இது எல்லாமே முடிச்சிட்டோம். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம் சீக்கிரம். சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் மணி. ஓகே, சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இதில் பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்னன்னு தெரியணும். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த பிஸ்னஸ்னால் என்ன, ஒரு ஃபேக்ட்ரி தான். ஃபேக்ட்ரியில் நீங்கள் வந்து ஒரு பொருளை உருவாக்கணும், ரைட்டா. அந்த பொருளை உருவாக்கணும்னா உங்களுக்கு பேசிக்காக ஒரு சில விஷயம் தேவையில்லை. இப்போ வந்து உங்ககிட்ட எக்கனாமிக்ஸ் டெக்ஸ்ட் வந்து எழுத சொல்கிறேன். அந்த எக்கனாமிக் டெஸ்ட்டை நீங்கள் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில விஷயம் பேசிக்காக தேவைப்படும்ல. என்னென்ன விஷயம் உங்களுக்கு பேசிக்காக தேவைப்படும்? ஒன்று வந்து நோட்டு வேணும் உங்களுக்கு எழுதுறதுக்கு. 2 வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் வேணும், பென்னு வேணும், அதை பற்றி எக்ஸாம் பற்றியான நாலேஜ் வேணும், ரைட்டா. இது எல்லாமே இருந்தால் தான் உங்களால் அந்த டெஸ்ட் எழுத முடியும், ரைட்டா. அந்த மாதிரி தான் ஒரு பிஸ்னஸில் ஒரு பொருளை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா அந்த பொருளை உருவாக்குறதுக்காக ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். நீங்கள் ப்ரொடக்ஷன்னா என்ன, ஒரு பொருளை உருவாக்குறீங்க. அந்த பொருளை உருவாக்கும் போது உங்களுக்கு அடிப்படையாக ஒரு 4 விஷயம் தேவைப்படுது. என்னென்ன பார்த்தீங்கன்னா லேண்டு, செகண்ட் பார்த்தீங்கன்னா லேபர், தேர்டு பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப், ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல். இந்த 4மே உங்களுக்கு தேவைப்படும், ஓகேவா. இதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ லேண்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு
ஃபேக்ட்ரி நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து நீங்கள் உருவாக்க போகிறீங்க. ஆனால் அது எங்கே உருவாக்குவீங்க? ஒரு லேண்டு மேலே தானே உருவாக்குறீங்க. லேண்ட் இல்லாமல் அந்த இண்டஸ்ட்ரி மேகத்தில் மிதக்காதுல்ல, நிலத்துல தானே டச் ஆகிருக்கு. அப்போ அந்த நிலம் இல்லாமல் உங்களால் இண்டஸ்ட்ரி கட்ட முடியாது. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி நீங்கள் கட்டணும்னா பேசிக்காக ஃபஸ்ட்டு என்ன வேணும்? லேண்ட் வேணும். அதுதான் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ், ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு லேண்ட் வேணும். செகண்ட் என்ன வேணும் உங்களுக்கு? செகண்ட் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஆண்டர்ப்ரனர்ஷிப்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஓகே ஓனர், அவ்வளோதாங்க. ஓனர் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஓனர் வேணும்ல. நீங்கள் ஒரு ஓனர்னா நீங்கள் தானே அந்த இண்டஸ்ட்ரியை பில்ட் பண்ண போகிறீங்க. ஓனர் இல்லாமல் யாரும் அந்த பொருள் உருவாக்க முடியாது. ஒரு ஷாப் உருவாகாது. ஒரு ஓனர் இருந்தால் தான் அந்த ஓனர் வந்து ஷாப்பை உருவாக்குவார். ஏன்னா அவர் தான் ஐடியா கொண்டு வருவார். ரைட்டாக என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த ஃபேக்ட்ரியில், எதுக்காக இந்த ஃபேக்ட்ரி உருவாக்க போகிறேன், நான் வந்து பேக்கரி ஷாப் வைக்க போகிறேன், இல்லாட்டி நான் வந்து டயர் கம்பெனி ஃபார்ம் பண்ண போகிறேன், யார் டிசைட் பண்ண? அந்த ஓனர் தான் டிசைட் பண்ண போகிறாரு. ஓகேவா? ஸோ செகண்ட் ப்ராசஸ் தான் அந்த ஓனர் வேணும். ஓனர் இல்லாமல் எந்த பிஸ்னஸும் ஸ்டார்ட் ஆகாது. மூணாவது பார்த்தீங்கன்னா லேபர். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேபிட்டல் பார்த்துடலாம். இங்கே கேபிட்டல் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஆல்ரெடி கேபிட்டல்லாம் இது வரைக்கும் என்ன கேட்டிருப்போம் அப்படின்னா, ஒரு நேஷனாக ஒரு கேபிட்டல் இருக்கும், ஒரு ஸ்டேட்னு ஒரு கேபிட்டல் இருக்கும், தலைநகரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேபிட்டல் கிடையாது. எக்கனாமிக்ஸில் கேபிட்டல் அப்படின்னா என்னென்னா மணி. ஞாபகம் வச்சுக்கோங்க, கேபிட்டல்னா மணி. அது வந்து மைண்டில் சேவ் பண்ணிக்கோங்க. இந்தமாதிரி நம்ம எங்கே பார்த்தாலும் கேபிட்டல் அப்படின்னாலே மணி தான். ஓகேவா? ஸோ மூணாவது ஃபேக்டர் கேபிட்டல் வேணும். ஏன்னா உங்ககிட்ட நிலம் இருக்குது, அதுக்கப்புறம் ஓனரும் இருக்காங்க. என்ன ஒரு ஐடியா, ஓனர்கிட்ட ஐடியா இருக்குது, என்ன கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஐடியா இருக்குது. பட் இது மட்டும் போதுமா? ஆனால் மணி வேணும்ல. மணி இருந்தால் தான் அந்த லேண்டு மேலே பில்டிங் கட்ட முடியும், நிறைய மெஷின்ஸ் வந்து வாங்கி போட முடியும். ஓகேவா? இது எல்லாமே வாங்குறதுக்கு என்ன வேணும்? மெஷின்ஸ், பில்டிங் கட்டுறதுக்கு என்ன வேணும்? கேபிட்டல் வேணும், மணி வேணும். ரைட்டா? அதுதான் மூணாவது முக்கியமான விஷயம். நாலாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேபர். ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ லேண்டு கிடச்சிருச்சு, ஓனரும் இருக்காங்க, நம்ம காசை போட்டு பில்டிங் எல்லாமே கன்ஸ்ட்ரக்டும் பண்ணியாச்சு, மிஷினும் வாங்கியாச்சு. பட் அங்கே வந்து ஒரு வேலை செய்ய ஆள் வேணும்ல. ஆள் இல்லாமல் எப்படி உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? ரைட்டா? அந்த லேபர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஒர்க்கர்ஸ் தான். ஓகே, அவங்களுக்கு வேலையாளுகள் தேவையில்லை. அதுதான் அந்த லேபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாலுமே இருந்தால் தான் உங்களால் ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, இதுதான் பேசிக். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு லேண்ட் வேணும், ஆண்டர்ப்ரனர்ஷிப் வேணும், அதுக்கப்புறம் என்ன வேணும்? கேபிட்டல் வேணும், கேபிட்டலுக்கு அப்புறம் லேபர் வேணும். இது நாலுமே உங்களுக்கு எப்போ இருக்கும்? அப்போ தான் உங்களால் ப்ரொடியூஸே பண்ண முடியும். இதுதான் 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எக்கனாமிக்ஸ் சொல்லுவோம். பேசிக்காக ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் நம்ம வந்து பார்க்க முடியும். இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 செக்டார் பார்ப்போம், அப்புறம் 3 செக்டார், தென் 4 செக்டார், தென் 5 செக்டார். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்துக்கலாம். ஆனால் இது வந்து என்சிஆர்டியில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது, டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணும். நம்ம ரொம்ப பேசிக்காக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஓகேவா? பிஸ்னஸ்னால் ஒரு இண்டஸ்ட்ரி தான் மென்ஷன் பண்ணுறேன். ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. இங்கே வந்து ஹவுஸ் ஹோல்ட்னால் உங்களோட வீடு இருக்குது. ஓகேவா? இந்த வீட்டில் இருக்குது அப்படின்னா இந்த வீட்டுக்கு ஒரு சில தேவைகள் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்ட்ரியில் இந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இந்த ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. நீங்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களுக்கு என்னென்ன வேணும்? உங்களுக்கு லேண்ட் வேணும், லேபர் வேணும், கேபிட்டல் வேணும், ஆண்டர்ப்ரனர்ஷிப், அந்த ஓனர் வேணும். ஓகேவா? ஸோ இந்த வீடு என்ன பண்ணுதுன்னா இந்த வீட்டிலேருந்து எல்லாமே கிடைக்குது. ஓகே, இந்த வீட்டுக்காரங்க என்ன கொடுக்குறாங்க? லேண்டு கொடுக்குறாங்க. சரி, நீங்கள் பிஸ்னஸ் கட்டுங்க அப்படின்னு லேண்டு கொடுக்குறாங்க. இந்த வீட்டுக்காரங்களும் என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு காசும் கொடுக்குறாங்க. இந்த வீட்டுக்காரங்களும் என்ன பண்ணுறாங்க? ஓனராகவும் இருக்காங்க. அவங்களே என்ன பண்ணுறாங்க? அவங்களே இண்டஸ்ட்ரிக்கு வந்து வேல்யூவும் பார்க்குறாங்க. ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுமே இந்த வீட்டில் இருந்தே கிடைக்குது. ஓகேவா? வீட்டிலேருந்தே கிடச்சி இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்போ இண்டஸ்ட்ரி எதுக்கு ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா இந்த ஹவுஸ் ஹோல்டுக்கு ஒரு தேவை இருக்குது. என்ன தேவை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெண்ணு வேணும். இதுதான் டிமாண்டு. அந்த டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் இவங்களோட வேலையாக இருக்கும். அப்போ இந்த பிஸ்னஸ் என்ன பண்ணும்? ப்ரொடக்ஷன் பண்ணும். ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு பொருளை உருவாக்க போகிறாங்க. ஒரு பொருள், அவ்வளோதான் கூட்ஸ். நம்மளுக்கு இது வரைக்கும் குட்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த குட்டு கூட ஒரு எஸ்எஸ் சேர்த்தா கூட்ஸ்னால் ஒரு பொருள், எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, அந்த பொருளை இந்த பிஸ்னஸ் இந்த இண்டஸ்ட்ரி வந்து அந்த பொருளை உருவாக்க போகிறாங்க. ஓகேவா? அந்த உருவாக்குறப்ப இந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுமே இங்கே கிடச்சிரும்.
அப்போ ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணலாமா, ரைட்டு. அப்போ இவங்க 10 பென்னுமே ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேப்பா, இவங்கக்கிட்ட இப்போ என்ன இருக்குது, இண்டஸ்ட்ரி கிட்ட 10 பென் இருக்குது. இவங்கக்கிட்ட வீட்டில் இருக்கவங்க ஹவுஸ் ஹோல்டு கிட்ட எவ்வளோ இருக்குது, 100 ரூபாய் இருக்குது. ஒரு பென்னு 10 ருப்பின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு பென்னு 10 ருப்பி, மொத்தமாக 10 பென் தேவைப்படுது, 100 ருப்பி. ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான். இவங்ககிட்ட 10 பென் இருக்குங்க, இவங்கக்கிட்ட 100 ருப்பி இருக்குது. இவங்களுக்கு 10 பென் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த 100 ரூபாய் இருக்குல்ல, இந்த 100 ரூபாவை கொடுத்துருவாங்க. 100 ரூபாவை கொடுத்துருவாங்க. இப்போ இண்டஸ்ட்ரி என்ன பண்ணும், இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு 10 பென்ஸை கொடுத்துருவாங்க. இவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா, ஸோ என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த ஹவுஸ் ஹோல்டு வந்து 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுமே கொடுத்துட்றாங்க. ஓகேவா, இப்போ லேண்டு கொடுத்தாங்கல்ல, இந்த லேண்டுக்கு அவங்களுக்கு ரிட்டர்ன் என்ன வரும்னா, ரெண்ட் வரும். எப்போவுமே லேண்டுக்கு வாடகை தானே கொடுக்குறோம். அது மாதிரி லேபருக்கு என்ன வரும், வேஜ், சம்பளம் வரும். கேபிட்டல், கடன் வாங்கி லோன் வாங்கியிருக்கோம், லோன் வாங்கினதுக்கு என்ன கிடைக்கணும், இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஆண்டர்பிரினர்ஷிப், அவருக்கு ப்ராஃபிட் போகும். ஓகேவா, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுறேன்னா தெரியல, டவுட் இருந்தால் மறுபடியும் கேளுங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஹவுஸ் ஹோல்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 10 பென்னு வேணும். 10 பென்னு வேணும், அவங்ககிட்ட 100 ரூபாய் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுமே இங்கே கொடுக்குறாங்க. ஓகே, இங்கே கொடுத்தோடனே எல்லாமே இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ரைட்டாக, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னே என்ன பண்ணுறாங்க, அவங்க பெண்ணை ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பெண்ணை ப்ரொடியூஸ் பண்ணோடனே இந்த பெண்ணை கொடுத்துட்றாங்க. ஓகேவா, இதாங்க நீங்கள் கேட்ட 10 பெண்ணுமே உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இந்த ஹவுஸ் ஹோல்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நான் பெண்ணை வாங்கிட்டேன், நீ 100 ருபீஸை நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா, இப்போ இவங்களுக்கு 10 பென் தேவைப்பட்டுச்சு, அந்த 10 பென் கிடைச்சிருச்சு. ரைட்டா, இப்போ இவங்க கிட்ட 100 ருபி இருக்கு. இப்போ என்ன பண்ணுவாருன்னா, இந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹெல்ப் பண்ணிச்சுல ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு மணியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அப்போ 100 ருபீஸ்லேருந்து பிரித்து கொடுப்பாரு. ஓகே, நீ எனக்கு லேண்டு கொடுத்துருக்க, அப்போ உனக்கு நான் இவ்வளோ வாடகை கொடுக்க போகிறேன். இப்போ 100 ரூபா இருக்குன்னா, 100 ரூபாய் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, உனக்கு நான் வாடகை ஒரு 10 ருபி வாடகை எனக்கு நான் அது கொடுத்துட்டேன். நீ எனக்கு லேபர் கொடுத்துருக்கேன், வேலை பண்ணியிருக்கேன், உனக்கு நான் சம்பளம் ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டேன். நான் லோன் வாங்கியிருக்கேன், கடன் வாங்கியிருக்கேன், கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் நான் வந்து 10 ரூபாவும் பே பண்ணிட்டேன். இப்போ மிச்சம் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப், நான் தானே ஓனரு, மிச்சம்லாம் எனக்கு தானே வரும். மிச்சம் இருக்கிற 70மே எனக்கு வந்துடும், ஓனருக்கு வந்துடும், ப்ராஃபிட்டாக வந்துடும். இதுதான் வந்து நம்ம என்னென்னா 2 செக்டார் சர்க்கிள் ஃப்ளோ ஆஃப் மணி சொல்கிறோம். ஓகேவா, இப்போ இவங்ககிட்ட என்ன இருக்குது, மறுபடியும் உங்களுக்கு என்ன வேணும், 10 பெண்ணு வேணும், ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்படியே மாறி வந்து சேம் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் 2 செக்டார் சர்க்கிள் ஃப்ளோ ஆஃப் மணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 செக்டார், இப்போ யார் ஒரு பேங்க் வராங்க. ஓகேவா, அதே மாதிரி 100 ருபீஸ் இருக்குது ஹவுஸ் ஹோல்டு கிட்ட. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 100 ரூபாவுமே செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க, 20 ரூபாவை சேவிங் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஃபியூச்சரில் அவங்களுக்கு தேவைப்படும். ரைட்டா, இப்போ 20 ரூபா சேவ் பண்ணிடுறாங்க. இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும், இப்போ 80 ரூபா இருக்கும். ஸோ 7 இல்லை 8ன்னு மாற்றிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஓகே, இப்போ 8 பென் தான் உங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா மிச்சம் 2 பெண்ணுக்கு 20 ரூபாவா, அந்த 20 ரூபாவா சேவிங் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இப்போது அதே மாதிரி 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. ப்ரொடியூஸ் 10 ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா 10 பெண்ணுமே ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஆனால் எவ்வளோ தான் வேணும்னு கேட்குறாங்க, 8 பெண்ணு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, 8 பெண் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இங்கே 18 மாற்றிக்கோங்க. ஓகேவா, ஓகே, 8 பெண்ணு ப்ரொடியூஸ் பண்ணோன்னு 8 பெண்ணுமே கொடுக்குறாங்க. இங்கே 80 ரூபா கிடச்சிருது. ஓகேவா, இப்போ இவங்க மொத்தமாக எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, 10 ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா, இப்போ 8 தான் போயிருக்கு, பெண்டிங்கில் 2 இருக்குது, அது அப்படியே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஓகே, சேல்ஸ் ஆகாதது அப்படியே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, இதுதான் மேட்டர். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே இதுதான் முக்கியமான விஷயம். இங்கே இப்போது இந்த பேங்க் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இப்போ பேங்க் வந்துருச்சு. இப்போது பேங்கு கிட்ட இருந்து அந்த இண்டஸ்ட்ரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கடன் வாங்குவாங்க. ஓகேவா, பேங்க்லேருந்து அந்த பிஸ்னஸ்க்கு அந்த 20 ரூபாய் அங்கேயே போயிடும். அப்போ பேங்க் என்ன பண்ணுவாங்க, அந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 20 ரூபாய்க்கு மெஷின்ஸ் வாங்கி போட்டுருவாங்க. ஓகேவா, இந்த பேங்க் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகிருக்கும் அப்படின்னா, இந்த 100 ரூபாயும் அப்படியே கொடுத்துருப்பாங்க, இவங்க 10 பெண்ணை கொடுத்துருப்பாங்க. இது முடிஞ்சோடனே மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் 10 பெண்ணு 100 ரூபாய், 10 பெண் 100 ரூபாய், இப்படியே போயிட்டே இருக்கும். ஏன்னா இவங்ககிட்ட ஒரு மிஷின் தான் இருக்குது, அந்த மிஷினில் 10 பெண்ணு மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இன்னும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு இன்னும் மெஷின் தேவைப்படுது. ஆனால் அந்த மெஷினை வாங்குறதுக்கு காசு இல்லை அவங்கக்கிட்ட. ஏன்னா இவங்களுக்கு 10 பெண்ணுமே தேவைப்படுது, அந்த 10 பெண்ணை ப்ரொடியூஸ் பண்ண 100 ரூபாய் அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது.
ஓகே, எனக்கு எக்ஸ்ட்ரா மணி வர மாட்டேங்குது. இப்போ பேங்க் வந்தனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஹவுஸ் ஹோல்ட் வந்து 20 ரூபாய் சேவ் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு 8 பென்னு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா, அதனால நான் 8 பென்னு கொடுத்துட்டேன். எனக்கு 80 ரூபா கிடைச்சிருச்சு. மிச்சம் 2 பென்னு பெண்டிங்லேயே இருக்கு. ஓகே, அதை நான் ஓரமா ஸ்டாக் ரூம்ல வச்சிடுறேன். இப்போ பேங்க் கிட்ட இருந்து 20 ரூபாய் வந்து நான் கடன் வாங்குறேன். இப்படி கடன் வாங்கக்கூடிய காசு பார்த்தேன்னா எப்பவுமே வந்து இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மெஷின்ஸ் வாங்குறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிட்டல்னா மணின்னு தெரியும், ரைட்டா? மணி கொடுத்து என்ன மெஷின்ஸ் வாங்குறாங்க, அந்த மெஷினை வாங்குறது தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். எப்போவுமே பிஸ்னஸ் வந்து வாங்கக்கூடிய கடனில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து அவங்ககிட்ட என்ன இருக்கும், 2 மெஷின்ஸாக ஒரு மெஷின்ஸ் அதிகமாக ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம், 10 பென்னு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்த இடத்துல இப்போ 2 மெஷின் இருக்கலாம், 20 பென் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லா வருஷமும், ரைட்டா? அதுக்காக தான் கடன் வாங்குறாங்க. ஸோ இதுதான் த்ரீ ஃபேக்டர்னா பேங்க் வருது. பேங்க் வரனால என்ன ஆகுது, பிஸ்னஸ் வந்து கடன் வாங்க ஆரம்பிக்குது. கடன் வாங்கின அமௌண்ட்ல இருந்து மெஷின் வாங்கிடுறாங்க. மெஷின் வாங்குறதுனால இன்னும் ப்ரொடக்ஷன் அதிகமாகுது. ஆனால் டிமாண்ட் அதிகமாகல. டிமாண்ட் அப்படின்னா என்ன, ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து 8 பென்னு மட்டும் தான் வேணும். ஓகேவா, அந்த 8 பெண்ணை மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனால் 2வது மெஷினில் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே ஸ்டாக்காக ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் இண்டஸ்ட்ரியிலேயே. ஆனால் டிமாண்ட் வந்து 8 தான். ஓகே, இதுதான் 3 செக்டார். அப்புறம் 4 செக்டார் போகிறோம். இப்போ 4 செக்டார் பார்க்குறப்ப கவர்மெண்ட்டும் வந்துருச்சு. ஓகேவா, இப்போது நான் ஹவுஸ் ஹோல்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 20 ரூபாவை சேவ் பண்ணிடுறாங்க பேங்க்கில். ஓகேவா, ஒரு 10 ரூபியை டேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க பேங்க் கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், டேக்ஸ் பே பண்ணுறோம். ஓகேவா, ஒரு 10 ரூபி அங்கே போயிடுச்சு. இப்போ என்கிட்ட மிச்சம் எவ்வளோ இருக்குது, இங்கே ஒரு 20 போயிடுச்சு, இங்கே 10 போச்சு, ரிமைனிங் 70 இருக்குது. அப்போ 70க்கு என்னால் எவ்வளோ பென் வாங்க முடியும், 7 பென் தான் வாங்க முடியும், ரைட்டா? அப்போ என்ன பண்ணுறேன், 70 ரூபி நான் கொடுத்துட்றேன், 7 பென் நான் வாங்கிக்கிறேன். ஓகேவா, முடிஞ்சிருச்சா? இப்போ என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி பேங்கு கிட்ட இருந்து என்ன பண்ணுறாங்க, ₹20 லோனாக வாங்கிக்கிறாங்க. அந்த லோன் வாங்கினதில் என்ன பண்ணுறாங்க, 3வது மெஷினாக வாங்கிடுறாங்க. இந்த மாதிரி மெஷின்ஸை வந்து பிஸ்னஸ் வந்து வாங்கி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ப்ராடக்ட் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். பட் இங்கே டிமாண்ட் வந்து கம்மியாகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு 80 இருந்துச்சு, இப்போ 70. ஃபஸ்ட்டு வந்து 7 பென்னு 8 பென்னு கேட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 10 பென்னு இருந்துச்சு, 10 8 ஆச்சு, இப்போ 7 ஆச்சு. ஸோ டிமாண்ட் இங்கே கம்மியாகிட்டு தான் இருக்குது. பட் இங்கே மிஷின்ஸை வாங்கி போட்டு புது ப்ராடக்ட் பெண்ணை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. அது ஏன் ஸ்டாக் பண்ணலாம் ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து 4 செக்டார். 4 செக்டாரில் கவர்மெண்ட் வந்துடுது, அதனால் இன்னும் டிமாண்ட் வந்து கம்மியாகிடுது. ஓகேவா, இப்போ வந்து 5 செக்டார். இப்போ பார்க்கலாம் ஏன் பிஸ்னஸ் சேவ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேவா, 5 செக்டாரில் எக்ஸ்டர்னல்னு வந்துடுது. எக்ஸ்டர்னல் அப்படின்னா வந்து அதர் கண்ட்ரிஸ், வெளிநாடு இருக்குல்ல, இந்தியா தவிர வேறு எல்லா கண்ட்ரிஸுமே வந்து அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்குக்கு 20 ரூபாய் சேவ் பண்ணி கொடுத்துட்டோம், கவர்மெண்ட்டுக்கு 10 ரூபி டேக்ஸாக கொடுத்துட்டோம். ஓகேவா, இப்போ எங்கிட்ட மிச்சம் 70 ரூபாய் இருக்கும். அந்த 70 ரூபாவை நான் கொடுத்துட்டு 7 பெண்ணை வாங்கிட்டேன். ஓகேவா, இப்போது என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் பேங்க் கிட்ட இருந்து 20 ரூபாவை லோனாக வாங்கிக்கிறாங்க. இன்னும் நியூ மிஷின்ஸை வாங்கி போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்டுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் கொடுத்துட்றாங்க. மிச்சம் இருக்கிறத இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுறதுனா சேவ் பண்ணிட்டே இருக்குது. இண்டஸ்ட்ரியிலேயே சேவ் பண்ணிட்டே இருக்காங்கல்ல, இப்போ சேவ் பண்ணிட்டே நிறைய பெண்டிங் ஸ்டோர் ஆகிருக்கும் இண்டஸ்ட்ரியில். அது என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டர்னல் செக்டாருக்கு கொடுத்துருவாங்க. எக்ஸ்டர்னல் செக்டார்னா வேறு கண்ட்ரிக்கு ஏற்றுமதி பண்ணிடுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான். ஓகேவா, வேறு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதால இங்கே இருந்த பெண்டிங் எல்லாருமே இங்கே வந்து போய் சேல் ஆகிடும். அப்போ இங்கே எதுவுமே இருக்காது. இதுதான் கான்செப்ட். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 2 செக்டாரில் பிஸ்னஸ் ஹவுஸ் ஹோல்டு மட்டும்தான் இருக்குது. இங்கே 100 ரூபாய் இருக்குது, இங்கே 10 பென் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்படியே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். இங்கே 100 ரூபாய் கொடுப்பாங்க, 10 பென்னு போகும். அப்படியே 100 ரூபாய் கொடுப்பாங்க, 10 பென்னு. இது மட்டும் இப்படியே தான் இருக்கும். பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியால் ஒரு புது மிஷினை வாங்கவே முடியாது. ஏன்னா பிஸ்னஸ் கிட்ட இருக்கிற காசை வச்சு ஃபர்தராக 10 பெண்ணை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமே தவிர புது மிஷினை வாங்க முடியாது. அப்புறம் தான் 3 செக்டார் வருது. 3 செக்டாரில் பேங்க் வருது. நான் சேவ் பண்ணுறேன், நான் சேவ் பண்ண மணியை கடனாக பிஸ்னஸ் வாங்கிட்டு புது மிஷின்ஸை வாங்கி ஃபஸ்ட்டு 10 பெண்ணை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்போ 2 மிஷின் வாங்கி 20 பெண்ணாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் 8 பெண்ணு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. மிச்சம் 12 ஸ்டாக்
ஸ்டாக்காக தனியாக ஓரமாக வச்சுருவாங்க. இப்போ 4 செக்டர் வருது, கவர்மெண்ட் வருது, இன்னொரு எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் அதிகமாக வாங்குறாங்க. ஓகேவா, என்னோட பெண்ணு வந்து டிமாண்ட் வந்து கம்மியாகுது, ஏன்னா நான் இங்கே ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டேன், எனக்கு வந்து 8 பென்லேருந்து 7 பென்னா டிமாண்ட் கம்மியாகுது. பேங்க்ல இருந்து அதே மாதிரி லோன் வாங்குறாங்க, இன்னும் ஒரு மிஷினை சேர்த்து 3 மிஷினாக வாங்கிடுறாங்க. ரைட்டா, இப்போ 5 செக்டர் வருது, அதில் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்டர்னல் வருது. நான் இவ்வளோ மிஷின்ஸை வாங்கி போட்டு நான் நிறைய சேவ் பண்ணிட்டே இருந்த எல்லா ப்ரொடியூஸ் பண்ண பெண்ணையும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டேன். இதுதான் ஒரு சர்க்குலர் ஃப்ளோ. ஓகே, இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா மறுபடியும் கேளுங்க கமெண்ட் செக்ஷனில், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேவா, இதுக்கப்புறம் டைப் ஆஃப், இது மட்டும்தான், இந்த சர்க்கிள் ஃப்ளோ தான் வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. பட் நீங்கள் ரிப்பீட்டடாக இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப புரியலன்னா கம்ப்ளீட்லி ஓகே, எகெயின் அண்ட் எகெயின் இது ரீவிசிட் பண்ணிட்டு பார்த்துட்டே இருங்க. இந்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க, மறுபடியும் ரீட் பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி விவேக் சார் புக் இருக்கும், அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க, ரொம்ப கிளாரிஃபை ஆகிடும். ரிப்பீட்டடாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப சீரியஸ்லி அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்காது. ஓகேவா, ஸோ அதனால் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னு யூ ஷுட் நாட் ஃபீல் பேட். ஓகே, ஸோ தென் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்தர் வரக்கூடியது டைப் ஆஃப் குட்ஸ்னால் ஆல்ரெடி என்னென்னு பார்த்தோம், ஒரு கமாடிட்டி, ஒரு பொருள். நீங்கள் வச்சிருக்கிற எல்லாமே குட்ஸ் தான். கையில் இருக்கிற பெண்ணாக இருக்கட்டும், யூஸ் பண்ணுற ஃபோனாக இருக்கட்டும், நீங்கள் கண்ணில் பார்க்குறது எல்லாமே குட்ஸ் தான். கண்ணில் பார்க்க முடியாது தான் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் முன்னாடியே பார்த்தோம். கண்ணில் பார்க்க முடியாது எல்லாமே குட்ஸ் எல்லாமே என்னது, டேஞ்சிபிள்னா என்ன, உங்களால் தொட முடியும். கண்ணில் பார்க்க முடியாது எல்லாமே என்ன, சர்வீஸ். நீங்கள் சர்வீஸ் அதுவும் தொட முடியாது, அதனால் அது இன்டான்ஜிபிள். ஓகேவா, ஸோ கூட்ஸை பற்றி படிக்கலாம். கூட்ஸில் 2 டைப்பாக பிரிக்கலாம், இன்டர்மீடியட் குட், ஃபினிஷ்டு குட் பிரிக்கலாம். இன்டர்மீடியட்னா அந்த வேர்ட்லேயே தெரியுது, இன்டர்மீடியட்னா நடுவில் எங்கேயும் இருக்குது. அப்படின்னா வி கேன் நாட் யூஸ் இட் டைரக்ட்லி, உங்களால் டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது இன்டர்மீடியட் குட்ஸை. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, டீ லீஃப் இருக்குல்ல, டீ லீஃப் வச்சுக்கோங்க. டீ லீஃபை வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும், அதை நீங்கள் வந்து பவுடராக கன்வெர்ட் பண்ணி பாலில் மிக்ஸ் பண்ணால் தான் டீ குடிக்க முடியும். டேரெக்டாக டீ லீஃப் மட்டும் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டயர் இருக்குது, ஓகே, வண்டியோடைய டயர் இருக்குது. இந்த டயர் மட்டும் உங்கள் கையில் ஒரே ஒரு டயர் மட்டும் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூஸ் கிடையாது. அதை எப்போ காரில் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அப்போ தான் உங்களால் ட்ரைவ் பண்ண முடியும். ஒரே ஒரு டயர் மட்டும் கையில் வச்சா யூஸ் ஆகாதுல்ல, அந்த டயர் மட்டும் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுதான் இன்டர்மீடியட் குட். ஓகேவா, வி கேனாட் யூஸ் இட் டைரக்ட்லி. ஃபினிஷ்டு குட்ஸ்னால் எல்லா இன்டர்மீடியட் குட்ஸும் ஒன்று வந்து அசம்பிள் ஆகி ஃபுல்லாக வந்துடும். இப்போ வந்து டயரு ஒரு பக்கம், டயருங்கிறது ஒரு இன்டர்மீடியட் கூடு, அந்த காருடைய பாடிங்கிறது ஒரு இன்டர்மீடியட் கூடு, அதில் இருக்கக்கூடிய மியூசிக் செட்டும் ஒரு இன்டர்மீடியட் கூடு, அதில் இருக்கக்கூடிய நிறைய பார்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றா இன்டர்மீடியட் குட்ஸாக நிறைய இருக்கும். அது எல்லாமே இண்டஸ்ட்ரிக்கு வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு காராக உருவாகுது இல்லை, அந்த ஃபைனல் ப்ராடக்ட் தான் வந்து நம்ம ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைனல் கார் தான் ஃபினிஷ்டு குட்ஸ். அந்த ஃபினிஷ்டு குட்ஸை நம்மளால் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ரைட்டா, அதை வந்து 2 டைப்பாக நம்ம பிரிக்கலாம், கன்சம்ஷன் குட் அண்ட் கேபிட்டல் குட்ஸ்ன்னு 2ஆக பிரிக்கலாம். ரெண்டும் இது வந்து ரொம்ப ஒரு லெசன் பண்ணி கவனிங்க இங்கே. ஸோ கன்சப்ஷன் குட்ஸு, கேபிட்டல் குட்ஸுக்கு ரெண்டுமே வேறு கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். பட் இதில் என்ன ஒரு நுவான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே குட்ஸ் வந்து கேபிட்டல் குட்ஸாகவும் இருக்கும், கன்சப்ஷன் குட்ஸாகவும் இருக்கும். நான் எக்ஸாம்பிள் மூலயமா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பாருங்களேன். இப்போ வந்து கார் இருக்குது, ஓகேவா, நீங்கள் கார் வாங்கிட்டு அந்த காரு உங்களுடைய ஓன் யூஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டில் இருந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கொண்டு போகிறீங்க அப்படின்னா அது கன்சம்ஷனுக்காக யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஓன் கன்சம்ஷனுக்கு யூஸ் பண்ணுறீங்க. அப்போ அந்த கார் வந்து கன்சப்ஷன் குட்ஸாக இருக்கும். அதுவே அந்த கார் வச்சு நீங்கள் வந்து இந்த ஊபர், ஓலா அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணிட்டு காரை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, டிரைவ் கொடுத்துட்டு மணி ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பிஸ்னஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ரைட்டா, அப்போ அது கேபிட்டல் குட்ஸ். புரியுதா? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து வாஷிங் மிஷின் இருக்குது, ரைட்டா, வாஷிங் மிஷின் இருக்குது, அதோட உங்களுடைய வீட்டு யூஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது கன்சம்ஷன் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இப்போ வந்து லாண்ட்ரி மாதிரி ஒரு ஷாப் போட்டு, ஒயிட் வாஷிங் மாதிரி ஷாப் போட்டு நீங்கள் அடுத்தவங்களுக்கு மணிக்காக வாஷ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அது கேபிட்டல் குட்ஸாக மாறிடும். ஏன்னா அந்த குட்ஸை வச்சு நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்க, அப்போ கேபிட்டல் குட்ஸாக மாறிடும். இதுதான் ஒரு டிஃபரன்சியேஷன். ஓகே, அதுக்கப்புறம் கன்சம்ஷன் குட்ஸ் எப்படி பிரிக்கலாம் ஃபர்தர் அப்படின்னா, டியூரபிள், நான் டியூரபிள், சர்வீஸ். டியூரபிள்னா என்ன, அந்த குட்ஸ் வந்து 3 வருஷத்துக்கு மேலே வந்துச்சுன்னா அது வந்து நம்ம டியூரபிள் சொல்கிறோம். 3 வருஷத்துக்கு கம்மியாக தான் வருதுன்னா அது நான் டியூரபிள். தென் சர்வீஸ்னால் இப்போ வந்து
நீங்கள் நான் இந்த லெக்சரை கவனிச்சுட்டு இருக்கீங்களா, இது நான் கைண்ட் ஆஃப் சர்வீஸ் நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன், அதை நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் டைப் ஆஃப் சர்வீஸில் வரும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் டைப்ஸ் ஆஃப் குட்ஸ்னால் இவ்வளோ தான் இருக்குது. என்ன இன்டர்மீடியட் குட்ஸ், ஃபினிஷ்டு குட்ஸ் ரெண்டாக பிரிக்கலாம். கன்சப்ஷன் குட்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ். கன்சப்ஷன் குட்ஸ் மறுபடியும் டியூரபிள், நான் டியூரபிள், சர்வீஸ் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. கேபிட்டல் குட்ஸ்னால் ஓகே பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பொருள் வந்து கேபிட்டல் குடா இல்லையான்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னா இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா அவுட்புட் ஆஃப் மேன்மேட் ப்ராசஸாக இருக்கும். ஒரு பொருளை கேபிட்டல் குட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து அவுட்புட் ஆஃப் மேன்மேட் ப்ராசஸாக இருக்கும். அப்படி மீனிங் என்ன அப்படின்னா ஒரு மனுஷன் உருவாக்கப்பட்ட பொருளாக இருக்கணும். அது இப்போ வந்து காராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் கார் எடுக்கணும் அப்படின்னா காரெல்லாம் எல்லாமே அசம்பிள் பண்ணி ஒரு காராக யார் கொண்டு வர, ஒரு மனுஷன் தானே எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஃபைனலாக பெயிண்ட்லாம் அடித்து ஒரு காராக கொண்டு வரான். அப்போ அந்த கார் அப்படிங்கிறது ஒரு மேன்மேட் ப்ராசஸோடைய ஒரு அவுட்புட் தான். ரைட்டா, அதனால சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. செகண்ட் என்ன இருக்கு, யூஸ்ட் ஆஸ் இன்புட் இன் தி ஃபர்தர் ப்ரொடக்ஷன். இப்போ வந்து சரி காரை விட்டுருங்க, இப்போ வந்து ஒரு மிஷின்ஸ், ஒரு பிரெட்டை வந்து கட் பண்ணுற ஒரு மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த பிரெட் கட் பண்ணுற மிஷின் யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பா, ஒரு மேன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால அது மேன்மேட் ப்ராசஸால் வந்த ஒரு அவுட்புட், ஒரு ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. செகண்ட் கண்டிஷன் யூஸ்ட் ஆஸ் இன்புட் இன் ஃபர்தர் ப்ரொடக்ஷன். இன்புட் ஓகேவா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கமாடிட்டியை, ஓகேவா, அந்த கூட்ஸை நான் இன்புட்டாக யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்புட்னா என்ன, அதை யூஸ் பண்ணி நான் வேறு பொருளை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த பொருள் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதுதான் இன்புட்டை. ரைட்டா. ஸோ இந்த பிரெட் கட் பண்ணுற மிஷினை வச்சு நான் என்ன பண்ணுறேன், இன்புட்டாக யூஸ் பண்ணுறேன். அவுட்புட் என்ன வருது, நான் பிரெட்டை உள்ளே போட்டு பிரெட்டு ஸ்லைஸ் ஆகி வெளியே வந்துடுது. இந்த பிரெட்டு தான் என்னோட அவுட்புட்டு. இந்த அவுட்புட் நான் இந்த பிரெட்டு ஸ்லைஸ் ஆகி பிரெட்டாக வெளியே வர்றதுக்கு எனக்கு யூஸ் ஆகுனது என்னது, இந்த மிஷின் தான். அதனால தான் இந்த மிஷினை நம்ம இன்புட்டாக யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெஷினை நம்ம இந்த பிரெட் பேக்கரியில் இன்புட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ்ட் ஆஸ் இன்புட் இன் த ஃபர்தர் ப்ரொடக்ஷன். ரைட், சாட்டிஸ்ஃபை ஆச்சு. தேர்ட் கண்டிஷன், while acting as input it should not get transformed. Sorry, it should not actually. It should not get transformed. ஓகேவா. இதுக்கு மீனிங், டிரான்ஸ்ஃபார்ம்ல மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ பிரெட்டை கட் பண்ணுற மிஷின் இருக்கு, நான் இங்கே பிரெட்டை வச்சுட்டேன். ஓகே, அது அப்படியே உள்ளே போய் ஸ்லைஸ் ஆகி வெளியே வருது. என் கையில் பிரெட்டு கிடச்சிருச்சு. ஓகேவா, என் கையில் பிரெட்டு கிடச்சிருச்சு, நான் பிரெட்டை சேல் பண்ணிட்டேன். இப்போ நான் என் மிஷின் கிட்ட போகிறேன், மிஷினை பார்க்குறேன், மிஷின் அதே மாதிரி தான் இருக்கா இல்லையான்னு. மிஷின் அப்படியே தானே இருக்கும். பிரெட்டை உள்ளே வந்து கட்டாகி வெளியே வரும்போது மிஷின் மாறிடுமா ஷேப்பில்? கிடையாது. மெஷின் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தானே இருக்க போகுது. அதுதான் நாட் கெட்டிங் டிரான்ஸ்ஃபார்ம்டு. அதோட ஷேப்பு எதுவுமே மாறல, அது அப்படியே தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பிரெட் போட்டாலும் அப்படி தான் இருக்கும், கண்டினியூஸாக ஒரு 100 பிரெட் போட்டாலும் பிரெட் கட்டிங் மெஷின் அப்படியே தான் இருக்கும். ரைட்டா. அப்படி இருந்துச்சுன்னா இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, அப்போது அது கேபிட்டல் கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் டைப் ஆஃப் கூட்ஸ் பற்றியான ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேவா. ஸோ இதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம 3 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். ரொம்ப நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் எக்கனாமிக்ஸ்னு ஒரு பேசிக்ஸ் பார்த்துருக்கோம். அதில் ஒரு பேசிக்கான ஐடியா, எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்ன, எக்கனாமினா என்ன, எல்லாமே பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் சர்க்குலர் ஃப்ளோ, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும், அடிக்கடி பாருங்கள், புக்கில் ரீட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேவா. தேர்டில் வந்து டைப் ஆஃப் கூட்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸோ வாட் இஸ் எக்கனாமிக் முடிச்சிட்டோம், வாட் இஸ் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் முடிச்சிட்டோம், தென் டைப் ஆஃப் கூட்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா ஃபேக்டர் காஸ்ட், பேசிக் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ், கரண்ட் ப்ரைஸ், கான்ஸ்டன்ட் ப்ரைஸ். ஃபர்தராக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ கீப் ஆன் வாட்சிங் இட். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இந்த சாப்டரில் என்னென்னலாம் கவர் பண்ணுமோ எல்லா ஆஸ்பெக்ட்டும் நான் கவர் பண்ணிவிடுவேன். நீங்கள் வந்து கீப் ஆன் டேக்கிங் நோட்ஸ். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி விவேக் சாருடைய புக்லேயுமே வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க, தட் இஸ் மஸ்ட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஒருவேளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இட் அண்ட் லெட் மீ நோ த்ரூ கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ.